ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையமே எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் திவ்யா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முத்துராஜா அம்பலக்காரர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சின்னதாக ஒரு துணிக்கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் படிக்கலைன்னா கூட ஓகே தாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதமான நல்ல குணமானவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுங்க. ஸோ குழந்தைங்க வந்து இப்போ தான் சின்ன குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து இவங்களோட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 15 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தைகளையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா மீனாட்சி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துள்ள முத்துராஜா அம்பலக்காரர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இந்த ஜாதி மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்சியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு வசதியானவங்க. ஸோ அதனால் வரக்கூடியவும் ஓரளவு வசதியாக இருக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் திருமணமே வேணாம்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய அம்மா அப்பாவுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அப்பாவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அம்மா வந்து அதனால் மறுமணம் பண்ணிக்க சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ தம்பி படிச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.